ஒரு ஆதிதிராவிட இனத்தை சார்ந்தவரை இன்னைக்கு மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அதை அவரை ஏற்றுக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் கழகத்தை பற்றி பேசிட்டு அவருக்கு. வென்றால் ஆட்சி, தோற்றால் பயிற்சி, அந்த குறிக்கோளில் தான் நாங்கள் அடிமட்ட தொண்டனிலிருந்து இன்றைக்கி இளைஞர்களாக எங்கள் பாருங்கள் எல்லா முகத்திலையும் பொன்னையோடு இருக்கோம். அண்ணன் எடப்பாடியினுடைய கையை வலுப்படுத்துறதுக்கு இன்றைக்கி இளைஞர்கள் எல்லாம் நாங்கள் எங்களுக்குலாம் யாருமே தகவல் சொல்ல. இன்றைக்கி நீங்களே பாருங்கள், இங்கே வந்துக்கிறது மொத்த பேரும் இளைஞர்கள் தான் வந்திருக்காங்க. நான் செங்கன் தொகுதியில் இருக்கேன், எங்களுக்குலாம் யாருமே தகவல் சொல்கிறேன். அதனால் தோல்வியுற்றோம் நாங்கள் பயிற்சியோட தான் கலர்ச்சியோட தான் அண்ணன் எடப்பாடியாருடைய கையை வலுப்படுத்துக்கு வந்து நின்றுருக்கோம். அண்ணன் அறிக்கை கொடுத்துருக்காரு, அவங்க வந்தால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு தொண்டர்களும் காத்துட்ருக்கோம். எங்கள் எடப்பாடியார் எவ்வளோ அவருடைய உழைப்பு தான் இன்றைக்கி 1,40,40,000 சில்லற வாக்கு விழுந்துருக்குது. யாருடைய உழைப்பு மட்டும் தான் அண்ணன் எடப்பாடியார் முகத்துக்கு மட்டும்தான் அந்த ஓட்டு விழுந்துக்குது. இன்றைக்கி அவங்க ஜெயிச்சிக்கிறாங்கன்னா அது காரணம் யாருன்னா அண்ணன் எடப்பாடியார் மட்டும்தான். விழுப்புரம் எடுத்துங்க, எவ்வளோ துரோகி. இன்றைக்கி அந்த மாவட்ட செயலர் ஃபஸ்ட்டு அவர் ஏற்றுக்கிறாரு பாருங்கள். நான் வெளிப்படையாக பேச விரும்பலை, இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு ஆதிதிராவிட இனத்தை சார்ந்தவரை இன்றைக்கி மாவட்ட செயலாளர் அறிவிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு அதை அவரை ஏற்றுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் கழகத்தை பற்றி பேசிட்டு அவர். எல்லாம் ஏடிஎம்கேல தொண்டருங்க எல்லாரும் எடப்பாடியார் முன்னிலை தான் இருக்கிறாரு. அதால் இந்த இயக்கம் யாராலையும் அழைக்க முடியாது. ஏன்னா பெரிய இயக்கம் பல கட்சிகள் ஒன்றா இருந்து ஜெயிச்சிட்டு சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது. தனித்து நிற்க சொல்லு. இன்றைக்கி ஆலமரம் போல் ஏடிஎம்கே தான், அது எடப்பாடியார் பின்னால் தான் நிற்குது. இதுதான் உண்மை. நாங்கள்லாம் பதவி பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்படவே இல்லை. உழைப்பு, உணர்வு, உண்மை, கடமை, கண்ணியம், நேர்மை, கட்டுப்பாடு, இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் பக்கம் தான் இன்றைக்கி தனித்து நிற்க சொல்லு. துணிவு இருந்தால் இன்றைக்கும் ஏடிஎம்கே தான், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒரு உண்மையான கட்சி. 10 பேராவது இன்றைக்கி அதிகமாக இருக்கிற தொண்டர் அவர் தான், வேறு எந்த கட்சியிலும் கிடையாது. இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட எடப்பாடியார் பின்னல் முன்னல் அவர் உழைப்புக்கு தான் இந்த முன்னேற்றம். இது கட்சி வளருமாக்கோசரம் அழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஒரு பூமியை சுனாமி வேறு மாதிரி வரலாம், ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது. நேர்மையாக இருக்கிறது எடப்பாடியார் பின்னால் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான், தொண்டர்கள் தான். இதில் யாருன்னு வெறுப்பு கிருப்பு அடையவே இல்லை. இவங்க இதில் ஒரு 10 பேர், அதில் ஒரு 10 பேர் சோரம் போகிறாங்க, அவங்களாம் விளங்க மாட்டாங்க. நேர்மை ஒன்று தான் ஜெயிக்கும், உண்மையாக இருக்கும். அம்மா இருக்கும் போது என்ன ஆச்சு நாங்களாம் இது இருந்து செயல்பட்டோமோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது. ஆனால் இதில் நிறைய பச்சோந்திங்களாக இருக்காங்க பார்த்தியா, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறாங்க. அந்த மாதிரி ஆள் நாங்கள் கிடையாது. நாங்கள் கவுன் போட்ட காலத்துலேருந்து தாவாணி பாவாடை கட்டின காலத்துலேருந்து இன்றைக்கி புடவை கட்டி எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து நாங்கள் ரெட்டலை கோசம் பாடுபடுறோம். இன்றைக்கி எடப்பாடி ஐயா வந்ததுலேருந்து அதுக்கு தான் முன்னுரிமை கொடுத்து நாங்கள் இருக்கிறோம். இதில் நிறைய பச்சோந்திங்க இந்த காசு கோசம், பணத்துக்கோசம், பதவி கோசம் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, எங்கள் உயிரை கொடுத்தாச்சுன்னா நாங்கள் ரெட்டலையை மேல் கொண்டு நாங்கள் எடுத்துன்னு வருவோம். வெற்றியோ தோல்வியோ ஐயா எடப்பாடியை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். எந்த சூழ்நிலையும் நீங்கள் தோண்டு போகாதீங்க, உங்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு தான் வரோம்.